கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயமுண்டாக்கும் கர்த்தாவே என்று சேலா என்று போடப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் எழுதுவதை நான் பார்க்க முடிகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சேலா என்றால் ஒரு தரப்பு என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், மறுபடியும் இதை தியானிக்க வேண்டும், இல்லைன்னா மறுபடியும் இதை படிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறதை சொல்லுகிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை சொல்றாங்க. தேவனுடைய பிள்ளைகளை ஏன் நம்ம இதை மறுபடி படிக்க வேண்டும் என்று சொன்னால், ஜாதிகள் என்றால் மனிதர்கள், ஒரு கூட்ட ஜனங்கள் என்று சொல்லலாம். இப்படி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொன்னார். இன்றைக்கு ஆபிரகாமுடைய சந்ததியா ஒரு கூட்ட ஜனமா நம்ம இருக்கிறோம். ஆனா நம்ம முதல்ல மனுஷர்கள் என்று நம்ம அறிய வேண்டும். இன்னைக்கு மனிதர்களை மனிதன் ஒடுக்குவது, மனிதர்களை அடிமைப்படுத்துவது, இல்ல இப்படி நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால எல்லா மனிதர்களுக்கும், தேவனுடைய பிள்ளைகளை எல்லாம் தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதர்கள், நாம தான் பிரிந்திருக்கிறோம். ஒவ்வொருவரையும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே பாஷையை தாறுமாறாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்துக்கால இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடு எல்லாரையும் அவர் நேசித்தார். எல்லாருக்கும் அவர் அற்புதங்களை செய்ய உண்மையுள்ளவராயிருந்தார். ஒன்றே ஒன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் மனிதர்கள், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் மனிதர்கள். நாம் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் தவறுகளை செய்யும் போது, கோபப்படும் போது, அவர்களை அடிக்கும் போது, அவர்களுக்கு சில நேரம் மந்திரவாதம், பில்லிஷினி, இந்த மாதிரி காரியங்களை நிறைய இந்த பூமியில செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நன்றாய் பிசினஸ் பண்ணுவாங்க, திடீரென்று ரோட்ல பைத்தியம் பிடிச்சது போல அலைவாங்க. அதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது இந்த உலகத்துல சித்து வேலைகள் உண்டு, பிசாசுடைய கிரியை உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 9ஆம் சங்கீதத்திலே அவர் துன்மார்க்கனை குறித்து பேசுகிறார். எப்படியெல்லாம் இருக்கிறாங்க பாருங்க அப்படி என்று சொல்லிதான் இந்த காரியத்தை சொல்லுகிறார். அப்பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் என்று சொல்லுகிறார். அப்போ ஒருவரை ஒருவர் ஒடுக்குவது, நீ கீழானவன், நான் மேலானவன், ஏதோ ஒரு விதத்துல நம்மளுடைய இருதயத்துல, சிந்தனையில அது ஓடிக்கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, அந்த மாதிரி இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு பயத்தை காண்பீங்க. கர்த்தாவே, நீங்க பயத்தை காண்பீங்க, எல்லாரும் மனுஷன் தானே என்று சொல்லுகிறார். சில நேரங்களில் சிலர் ஒடுக்கும் போது, நானும் ஒரு மனுஷன் தான், நான் இப்போ ஒடுக்குனா என் சந்ததி பாதிக்கப்படுமேங்கிற ஒரு எண்ணம் வர வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறார். அதனால இந்த வசனத்தை நீங்க நல்லா தியானிங்க. தேவனுடைய பிள்ளைகளை, யாரையும் நம்ம அற்பமா எண்ண வேண்டாம், ஒடுக்க வேண்டாம். கர்த்தருக்குள்ள ஒவ்வொருவரையும் நேசிப்போம், பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்துல நாங்க வருகிறோம்ப்பா. தேவனே, எவ்வளவு நல்லவர் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தையும், சிந்தனையையும், வாயின் வார்த்தைகளையும், நடைகளையும் காத்துக்கொள்ள உதவி செய்யும். உங்களுக்கு பிரியமில்லாம எதையும் செய்யாம சார்ந்து வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.